நான் இங்கே உள்ளே வரும்போது நானும் என் கணவர் சரத்குமார் அவர்களும் இந்த இடத்தை பார்த்து நாங்கள் நினைச்சோம், இப்படி எல்லாமா இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ இந்த சுகாதாரம் பிள்ளைங்கள்லாம் வளர்ற இடம், நீங்க வாழ்ற இடம் இப்படியெல்லாம் இருக்குன்னா நீங்க நாட்டோட நிலைமையை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் மாத்தி மாத்தி இந்த 2 பிரதான திராவிட கட்சிகளும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் மாறணும். மாற்றத்துக்கான நேரம் ஏப்ரல் 19ஆம் தேதி. நீங்கள் என்னை உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் கடுமையாக உழைப்பேன். நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. இது மாறணும், இந்த நிலைமை மாறணும். நீங்க என்னை ஒரு சகோதரியாக நினைச்சு, ஒரு தோழியாக நினைச்சு, ஏன் ஒரு சித்தியா கூட நினைங்க. நீங்க என்னை ஆதரித்து உங்கள் சின்னம் தாமரை, தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுங்கள். இந்த விருதுநகர் மலரட்டும், தாமரை மலரட்டும், இந்த விருதுநகர் இன்னும் மலரட்டும். இது என்ன இப்படி இருக்கு இந்த இடம்? ஏன்னா உங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்லாட்டி உங்க எம்பி இங்க வர்றது இல்லையா? வந்திருக்காரா இங்க? அவ்வளவுதானா? வெளியே வர மாட்டாரா? சரி, இதெல்லாம் மாறணுங்க. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. இங்கெல்லாம் பிள்ளைங்க நீங்க எல்லாம் இருக்கிற இடம். அதனால இந்த மாத்திரத்துக்கான அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காலையில இப்படியெல்லாம் வச்சு கண்டிப்பாக இதை மாத்திரத்துக்கு முதல்ல நாங்க முயற்சி எடுப்போம். ஒரு பெண்ணாக நான் ஒரு தாய், எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி சுகாதாரம் பார்த்தோன்னா நானும் என் கணவரும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்படியா இருக்குன்னு. கண்டிப்பா இந்த மாற்றம் வரணுங்க. இவங்க இந்த மாத்தி மாத்தி இந்த 2 கட்சியும் அழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை. வேட்பாளர் அவர்கள் சொன்னது போல இங்க வரும்போதே ஒரு மனசுல எங்களுக்கே ஒரு வருத்தமா இருக்கு. அதாவது 70 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் பெற்ற நாட்டுல இந்த மாதிரி சாக்கடை வெளியே போயிட்டு இருக்குன்னா நாடு எங்க போயிட்டு மாறி மாறி கட்சிகள் ஆண்டு கடைசி காலத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கும் போது அதான் எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிலைமை மாறணும்னா நம்ம தான் முதல்ல மாறணும். ஏன்னா கடைசியில் பணம் கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பிக்கையில வரவங்களை நீங்க அந்த நம்பிக்கையை தகர்க்கணும் முதல்ல. அதை ஏன்னா நம்ம நாளைய சந்ததி, நம்ம நாளைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா நாம நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம ஓட்டு காசுக்கு விற்பனைக்காக அல்லன்றதை உணர்ந்தாங்கன்னா நல்லது நாட்டுக்கு நடக்கும். அது நல்லது நடக்கின்ற காலம் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக ராதிகா சரத்குமார் அவர்கள் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார்கள். மீண்டும் பாரத பிரதமர் 3ஆம் முறை மோடி வருவதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்வார் அன்புடன் கேட்டுக்கொண்டு